வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதையில நம்ம கதாநாயகன் அவர் வேலை செய்யற இடத்துல இருந்து அவரோட ஊருக்கு ஏரோப்ளேன் மூலமா திரும்ப வராரு. அவர் வேலை செய்யற இடம் பனி படர்ந்த மலைகளுக்கும் காடுகளுக்கும் நடுவுல இருக்கு. வானிலை மோசமா இருக்கு, பனி புயல் அடிக்க போறங்கிற காரணத்துக்காக தான் அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு ஏரோப்ளேன் மூலமா அவங்களோட ஊர்களுக்கு ஷிப் பண்ண போறாங்க. ஆனா அந்த மோசமான வானிலையினால அவங்க பறந்து வர ஏரோப்ளேன் ஒரு கட்டத்துல கிராஷ் ஆயிருது. மலைக்கு மேலே அந்த பிளைட் விழுந்துருது. நம்ம கதாநாயகன் கூட இன்னும் ஒரு சில பேர்கள் மட்டும்தான் உயிரோட மிச்சம் இருக்கிறாங்க. சுத்தி பனிமலை வெறும் காடு தான். அங்கிருந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரியல. கதாநாயகனும் அந்த உயிர் பிழைச்சவங்களும் சர்வே ஆகிறதுக்கு வழியை தேடிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய ஓநாய் கூட்டம் இருக்கு. பிளைட் கிராஷ்ல இருந்து தப்பிச்சாலும் இந்த ஓநாய் கூட்டம் இங்க உயிரோடு இருக்கிறவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த ஓநாய் கூட்டத்துல இருந்து நம்ம கதாநாயகன் கூட இருக்கிறவங்களும் எப்படி தப்பிக்கிறாங்க, அந்த ஓநாய் கூட்டம் ஏன் இவங்களை துரத்துது, இதுதான் மொத்த படத்தோட கதையே. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நான் வந்த புதுசுல பார்த்தேன். ரொம்ப சின்ன பையன், வெறும் ஆக்ஷன் ஓரியன்டா ஹாலிவுட் படம் பாக்குறேன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை பாக்குறப்ப எனக்கு அப்ப இந்த படம் மேல ஒரு பெரிய ஈடுபாடே இல்லை. ஆனா இந்த படம் முடியறப்போ ஒரு மாதிரியான ஒரு பாதிப்பு உங்களுக்கு கொடுக்கும். அது என் மண்ணையில இன்னமும் ஓடிட்டு தான் இருந்துச்சு. அதனால திரும்ப உட்காந்து இந்த படத்தை பார்த்தேன். இப்பதான் அந்த படத்தோட அருமையே புரியுது. ஒரு சூப்பரான படம். படம் ஆரம்பத்துல முடிகிற வரைக்கும் ஒரு மாதிரி பரபரன்னு போறது மட்டும் இல்லாம தோல்வி ஏத்துக்கிற மனப்பான்மையும் ஒரு வகையான வீரம் தான் இந்த படத்துல பல இடத்துல பல விதமா காட்டியிருப்பாங்க. அதை நான் சொல்றதை விட நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சொல்றேன், இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க டயத்துக்கு ஒருத்தான படம் தான் இது. 2011 வெளிவந்த ஒரு அமெரிக்கன் சர்வைவல் த்ரில்லர் படமான தி கிரே. வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்களுக்கு தெரியும் யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. படம் அமெரிக்கா நாட்டுல இருக்கிற அலாஸ்கா மாகாணத்துல நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்களே. அலாஸ்கா மாகாணம் வட துருவத்தோட பக்கத்துல இருக்கும். பனி பிரதேசமா இருக்கும். எங்க பார்த்தாலும் அங்க அதிக அளவுல பெட்ரோலியம் ப்ராடக்ட் கிடைக்கும். பொதுமக்கள் பெரும்பாலும் அங்க வாழ மாட்டாங்க. ஆனா இந்த ஆயில் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய அங்க இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரியில தான் நம்ம படத்தோட கதாநாயகனான ஒட்டாவா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஒரு நைட் செக்யூரிட்டியா இருக்கிறப்பல இன்னைக்குதான் அவர் டியூட்டிக்கு கடைசி நாள். ஃபுல் ஃபேக்டரியும் ரோந்து அடிச்சுட்டு நேரா எல்லா ஸ்டாஃப்ஸ் உட்கார்ந்து இருக்க பாருக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாப்ல. எல்லாரும் பயங்கரமா குடிச்சிட்டு ரகலை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம ஒட்டாவா யாரையும் எதுவுமே கண்டுக்காம அமைதியா போய் ட்ரிங்க வாங்கி குடிக்கிறாரு. அவருக்கு சமீபத்துல இறந்து போனா அவரோட மனைவி ஞாபகமா வருது. இங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் வேலை பார்ப்பாரு. நடுவுல என்ன மாதிரியான அவசர வேலையா இருந்தாலும் ஊருக்கு போக முடியாது. அதில் இறந்து போன மனைவிய இவர் நேர்ல போய் பார்க்க முடியல. இறந்த விஷயத்த ஒரு லெட்டர் மூலமா தான் கேள்விப்பட்டிருப்பாரு. அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்வு கொடுக்குது. இதுக்கப்புறம் யாருக்கா நம்ம வாழ போறோம்ட்டு அவருக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி. இந்த ஃபேக்டரியில இவரோட மெயின் வேலையே இவங்க இருக்கிற ஃபேக்டரியை சுத்தி சில ஓநாய்கள் தெரியும். அந்த ஓநாய்கள் ஏதாவது ஃபேக்டரிக்குள்ள பூந்து ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க அட்டாக் பண்ணிடுமேன்ட்டு அதை கொல்றதுக்காக தான் இவரை வச்சிருப்பாங்களே. இப்படி அப்ராணி உயிர்களை அதுங்களோட இருப்பிடத்துல வாழ விட முடியாம ஒன்னொன்னியா தேடி தேடி கொன்னதுதான் எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லாத மாதிரி ஆக்கிருச்சுன்னு மனம் உருகி இவர் ஒரு லெட்டர் எழுதி அவர் மனைவியோட போட்டோவே நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஓநாய்களோட குணாதிசயங்களை என்ன ஏதுன்ட்டு இவர் நல்லாவே புரியும். ஒவ்வொரு தரையும் ஓநாய்களை கொல்றப்பலாம் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்றோங்கிறது அவருக்கு புரியுது. இன்னைக்கு இவருக்கு இந்த நிலைமை வரது காரணம் அவர் செஞ்ச அந்த பாவங்கள் தான் நினைக்கிறாரு. மனைவி இல்ல, ஒரு பாவப்பட்ட தொழில பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த உலகத்துக்கு சரியானவனே கிடையாது. நம்மளால மத்தவங்களுக்கு கெட்டதுதான் ஏற்படுது, நல்லது ஏற்படல. இனிமேல் நம்ம வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு தன்னை தானே சூசைட் பண்ணிக்கலாம் முயற்சி பண்றாரு. ஆனா மிகப்பெரிய புயல் ஒண்ணு இவங்க இருக்கிற ஃபேக்டரி நோக்கி வந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவசர அவசரமா கிளம்புறாங்க. நம்ம அட்டாவாவும் அவங்க கூடவே கிளம்பி போற நிலைமை ஏற்படுது. பிளைட்ல ஏறி உட்காந்துக்கிட்டு இவர் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்னு எழுதி அந்த லெட்டரை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருக்காரு. பக்கத்துல ஃபெலனரி வந்து உட்கார்றான். ஒரு மாதிரி கலகலன்னு பேசுறான். அங்க இருக்க எல்லாருக்கும் அட்டாவை நல்லாவே தெரியும். ஏன்னா இவர் தான் கையில துப்பாக்கி வச்சு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார்ல. ஆனா அட்டாவா பெருசா யாரு கூட பழக மாட்டாப்ல. அங்க கலகலன்னு பேசிருக்க ஃபெலனரி முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஃபெலனரியும் ஆனா போங்க பண்ணு பின்னாடி இருக்கிற மத்த ஆட்கள் கூட உட்காந்து கலகலன்னு பேசிக்கிட்டு வரான். பிளைட் ஜெர்னி ஸ்டார்ட் ஆகுது. புயல் இருக்க திசையை நோக்கி தான் இவங்க பறந்து போய் ஆகணுமே, வேற வழி கிடையாது. பைலட் ஒரு நல்ல பைலட், புயலுக்கும் மேலதான் பறந்து போவாரு. அதனால ஒரு பயம் இல்லன்ட்டு எல்லாரும் ஒரு மாதிரி நம்பிக்கையா வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா போக போக பயணம் ஒரு மாதிரி கடுமையா மாறுது. புயலோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய சுழல் காற்றுகள் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. டர்புலன்ஸ் ரொம்ப அடிக்குது. பிளைட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. அப்படியே ஒருத்தர் பார்த்து என்னடா அங்க நடக்குது, பைலட் என்னையா பண்றேன்ட்டு ரொம்ப கோவமா கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா தன்னை சுத்தி நடக்கிறத பத்தி எதுவுமே யோசிக்காத நம்ம அட்டாவா அவர் மனைய பத்தி நினைச்சுக்கிட்டே தான் உட்கார்ந்துருக்காப்ல. அப்ப திடீர்னு பிளைட் ஒரு மாதிரி தூக்கி அடிக்குது. பிளைட்டோட டர்புலன்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அட்டாவா பிளைட்
மனைவி ஜன்னல் வழியா வெளியில கவனிச்சா ஒரு ரெக்கையில இருக்கிற ஒரு இன்ஜின் ஃபுல்லா வெடிச்சிருக்கு. அட்டாவாக்கு புரிஞ்சிருது பிளைட் வெடிச்சு சதற போகுதுன்னு. என்ன யோசிச்சாலும் தெரியல, ஒரு சீட் பெல்ட் எடுத்து இருக்கமா மாட்டிக்கிட்டு அதை புடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இப்ப பிளைட் மொத்தமா நிலவொழியுது, ரெக்கையெல்லாம் பிச்சுக்கிட்டு பறக்குது, வேகமா தரையை நோக்கி உழுக போகுது. அட்டாவா அவர் உட்கார்ந்துருக்க சீட்ல இன்னொரு சீட் பெல்ட்டையும் இருக்க புடிச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. பிளைட்ல உள்ளவங்க எல்லாம் அலறிக்கிட்டே இருக்கிறாங்க. பிளைட்டோட ஒரு பகுதியில உடைஞ்சு வெளியில வீசுற புயல் காத்துல இப்ப பிளைட்டுக்குள்ளேயே அடிக்குது. அதே வேகத்துல பிளைட் போய் ஒரு மலை கீழே உழுவுது. நம்ம அட்டாவா அவர் மனைவி கூட இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் வருது. திடீர்னு கண்ணை திறந்து முழிக்கிறாப்ல. அப்படியே சுத்தி நின்னு பார்த்தா ஒரே பனிப்படமா மலைகளுக்கு நடுவுல இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க பிளைட் சல்லி சல்லியா நொறுங்கி கிடக்கிறத கவனிக்கிறாப்ல. யாரோ ஒரு ஆளு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துன்னு கத்துற சத்தம் கேக்குது. அட்டாவா குடுகுடுன்னு போய் பாக்குறாங்க. ஒரு நபர் அப்படியே அடிபட்டு கீழே உயிர் துடிச்சிட்டு இருக்காப்ல. அது அந்த பலனரி. அவன் கால் நல்லா அடிபட்டு இருக்கு போல. அதுக்கு கட்டு போட்டுட்டு இங்க உட்கார்ந்து வேற யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன்னு நம்ம அட்டாவா அங்க உடஞ்சு கிடக்கிற ஒரு பிளைட்டோட பகுதிக்குள்ள நுழையறான். அது பிளைட்டோட பின்புறம் பெருசா அடிபடல. உள்ள இன்னும் ஒரு சில ஆட்கள் உயிரோட இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொருத்தர் மேலயும் பொருட்கள்லாம் கண்ணா பின்னா உளுந்து கிடக்கு. அதெல்லாத்தையும் அப்படியே விளக்கிட்டு எல்லாரும் ஆரோக்கியமா இருக்காங்களான்னு நம்ம அட்டாவா செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அங்க ஒரு நபர் அவர் வயித்துல பயங்கரமா அடிபட்டு இருக்கு போல. அநியாயத்துக்கு உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. சுத்தி இருக்கவங்க பதட்டமாயி அவர் தூக்குங்க, அவரை காப்பாத்தணும் அப்படி இப்படின்னு கத்துறாங்க. ஆனா நம்ம அட்டாவாக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது, இவரை காப்பாற்ற முடியாது, எப்படி இறந்துருவாருன்ட்டு. போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்து அவர்கிட்ட நம்பிக்கையா பேசி அவரோட வாழ்க்கையில் நடந்த ஏதாவது நல்ல விஷயங்களை பத்தி யோசிங்க, அது மட்டும் தான் இப்போதைக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும், வேற எதையும் பத்தி யோசிக்காதீங்கன்ட்டு அவர்கிட்ட ஒரு மாதிரி நம்பிக்கையா பேசிக்கிட்டு இறக்க போற அவரோட கையை பிடிச்சுக்கிட்டு நம்ம அட்டாவா ஒரு மாதிரி ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த நபரும் தான் இறக்க போறோங்கிறது தெரிஞ்சதுனால அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சில நல்ல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இறந்தும் போறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு மத்தவங்க எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. நம்ம அட்டாவா அங்க இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒன்னும் ஆக போறதுல, பனி ரொம்ப அதிகமா இருக்கு, பொழுது சாய சாய ரொம்ப குளிரும், நமக்கு நம்ம நெருப்பு மூட்டணும், எரிபொருள் தேவை, நான் போய் பிளைட்டோட பெட்ரோல் டேங்க்ல இருந்து எரிபொருள் எடுக்கிறேன், காஞ்ச நிலைமையில இருக்கிற மரங்களை அள்ளிட்டு வாங்க, வேற யாராவது உயிரோடு இருக்காங்களா அவங்கள பாருங்கன்ட்டு அங்க போய் ஒவ்வொருத்தரையும் செக் பண்றப்ப அங்க ஒருத்தர்ட்ட லைட்டர் இருக்கு. அதை பார்த்தோமே அட்டாவா லைட்டர் இருக்கு, எரிபொருள் எடுத்தா மட்டும் போதும், கண்டிப்பா பிளைட் கிராஷ் ஆன விஷயம் தெரிஞ்சோனையுமே அதை தேடி இங்க யாராவது வருவாங்க, அது வரைக்கும் நம்ம சர்வே ஆனா போதும், நான் சொன்னதை செய்யுங்கன்னு வெளியில போய் அந்த வேலையை பாக்குறாங்க. ஆளாளுக்கு கையில கிடைக்கிற மரப்பொருட்கள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. குளிர் அதிகமா இருக்கும், அதுல தாங்கிறதுக்கு தேவையான பெரிய பெரிய பிளாங்கெட், வேற ஏதாவது சொற்று, ஜாக்கெட் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. பொழுதும் சாஞ்சிருது, குளிர் ரொம்ப அதிகமா அடிக்குது. பிளைட் ரெக்கையில தான் எரிபொருள் இருக்கும், அதுல கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு நெருப்பு மூட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அட்டாவா கையில ஒரு விறகட்டை எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கப்ப தூரத்துல ஏதோ ஒரு நபர் நிக்கிற மாதிரி தெரியுது. கிட்ட போய் பாக்குறான், அங்க இறந்து போன ஒரு உடலை ஒரு ஓனாய் தின்னுகிட்டு இருக்கு. அட்டாவாக்கு பார்த்துட்டு பயங்கர கோவம் வருது. நேரா போய் அந்த ஓனாய் அங்க துரத்தியோட பாக்குறாரு. அந்த ஓனாய் நம்ம அட்டாவா மேல பாயுது. அது கூட பயங்கரமா மல்லு கட்டிட்டு இருக்காரு. அப்ப மிச்சம் இருக்க ஆட்களா வந்து நம்ம அட்டாவாக்கு உதவி செய்யறாங்க. அந்த ஓனாய் அடிச்சு துரத்திடுறாங்க. நம்ம அட்டாவாக்கு இப்ப கொஞ்சம் பதட்டம் அதிகமாகுது. இப்போதைக்கு அட்டாவோட சேர்த்து மொத்தம் 7 பேர் தான் உயிரோடு இருக்கிறாங்க. நம்ம கிட்ட இருக்க பெரிய சவால் இந்த இருட்டு குளிர் மட்டும் கிடையாது, சுத்தி இருக்கிற ஓனாய்கள் தான். சாதாரணமா ஒரு கறி துண்டை தின்னுட்டு இருக்கப்ப நம்ம போய் ஓனாயை துரத்தணும்னா ஓடி போயிடும். ஆனா அதோட எல்லை கோட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பொருள் அது தின்னுகிட்டு இருக்கப்ப நம்ம போய் துரத்துறோம்னா அது நம்மள அட்டாக் பண்ண பார்க்கும். அப்படிதான் இங்க நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. நம்ம ஒரு கூட்ட ஓநாய்கள் வாழ்ற இடத்தோட சுத்து வட்டாரத்துக்குள்ள இருக்கிறோம்னு எனக்கு தோணுது. இப்படியே நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா நம்மள கொல்றதுக்கு அந்த ஓநாய்கள் வர வாய்ப்பு அதிகம். இந்த பகுதியை ஓநாய்களோட டென்னு அழைப்பாங்க. எனக்கு உறுதியா சொல்ல தெரியல. சப்போஸ் அதுதான் உண்மைனா நம்மளால ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. இன்னைக்கு ராத்திரி எப்படியா இங்க நேரத்தை கழிச்சிருவோம். காலையில தெற்கு திசையை நோக்கி போகணும். நைட்டு யாராவது ஒரு ஆள்னு மாத்தி மாத்தி காவலுக்கு இருப்போம். மத்தவங்கள முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுக்க பார்ப்போம். முதல்ல நான் காவலுக்கு இருக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு. அப்ப திடீர்னு தூரத்துல ஒரு மாதிரி பயங்கர சலசலப்பு சத்தங்கள் கேக்குது. எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயமாயிருது. என்னடா திடீர்னு ஒரு மாதிரி சத்தம் கேக்குதுன்ட்டு ஆளாளுக்கு கையில ஒரு விறகட்டை எடுத்துக்கிட்டு அங்க முன்னாடி போய் பாக்குறாங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஓனாய்ங்க அப்படியே உங்க சுத்தி நின்னுகிட்டே இருக்கு. எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அட்டாவா நான் சொல்றது சரிதான், அதுங்களோட எல்லை பகுதிக்குள்ள நம்ம இருக்கிறோம், நெருப்பு மூட்டி இருக்கிறதுனால கிட்ட வர பயப்படுதுங்க, மாத்தி மாத்தி வேலையை பார்ப்போம், நான் சொன்ன மாதிரியே பண்ணுவோம், எல்லாரும் போய் தூங்குங்க, நான் ஒரு 2 மணி நேரம் முழிச்சு உட்கார்ந்துருக்கேன்ட்டு அட்டாவா முழிச்சு உட்கார்ந்துருக்காப்ல. மத்தவங்க எல்லாம் போய் ஆளுக்குன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறாங்க. ஆனா யாருக்கும் பெருசா தூக்கம் வரல. ஒவ்வொருத்தரும் அப்படியே என்னென்னமோ நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அங்க இருக்க ஹெர்னாண்டஸ் அவனுக்கு பாத்ரூம் வருது போல கொஞ்சம் தூரமா போய் நின்று பிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் மேல ஒரு ஓனாய் பாயுது. அவனுக்கு கொடூரமா தாக்க
தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கவங்க யாருக்கும் எந்த சத்தமும் கேட்கல போல. மறுநாள் காலையில விடியுது. நம்ம அட்டாவை அப்படியே எந்திரிச்சு வெளில வந்து சுத்தி முத்தி பாக்குறப்ப அங்க ஹெர்னாண்டஸ் செதஞ்சு போய் கிடக்குறான். எல்லாரும் கூட வந்து பாக்குறாங்க. எப்படி கொஞ்சம் கூட நமக்கு சத்தம் கேட்கல, இப்ப நம்ம வேட்டையாடுங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்ட்டு ராத்திரி நம்ம கூட பேசிட்டு இருந்த ஒருத்தனை ஒரு ஓநாய் கூட்டம் கடிச்சு கொண்டிருக்குங்க. அது பாக்குறப்ப யாருக்கா இருந்தாலும் ஒரு பயம் வரும்ல, அந்த பயம் எல்லாருக்கும் வருது. அப்ப அட்டாவை அப்படி சுத்தி முத்தி பாக்குறான். தூரத்துல மரங்கள் நிறைய தெரியுது. அது காட்டு பகுதியா தான் இருக்கணும். அது பக்கத்துல ஆறு ஓடும். ஆறை ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பா ஏதாவது கிராமம் வரும். நம்ம அந்த காட்டுக்குள்ள போவோம். அதுதான் இப்போதைக்கு ஒரே வழி அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க டயஸ் செத்து கிடக்க ஹெர்னாண்டஸை பார்த்து, நேத்து ராத்திரி நீ தானே சொன்ன மாத்தி மாத்தி யாரா செக்யூரிட்டி வேலை பார்ப்போம்ட்டு, அப்படி இருந்தும் நம்மள ஒருத்தனை கொண்டிருக்கு. இந்த ஓநாய்கள் இப்படி சத்தமே போடாம சாதுரியமா கொல்லுங்கிற விஷயமே உனக்கு தெரியாது. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இங்க ஆக்டிங் போட்டுட்டு இருக்காத. நீ சொல்றதெல்லாம் எல்லாம் நம்ப முடியாதுன்ட்டு இந்த டயஸ் மட்டும் ஒரு மாதிரி பதட்டத்துல நம்ம அட்டாவாக்கு எதிர்த்து பேசுறான். அட்டாவாக்கு ஓநாய்களை பத்தி நல்லாவே தெரியும். அவன் தொழிலே இதுதான். அதனாலதான் இப்படி முன்னாடி நின்னு எல்லா வேலையும் பாக்குறாப்ல. அது மிச்சம் இருக்க எல்லாருக்குமே புரியுது. நம்ம அட்டாவா சொன்ன மாதிரி அவங்கவுங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அட்டாவா நேரா போய் பிளைட்ல இருக்கிற மிச்ச பெட்ரோலையும் ஒரு வாட்டர் கேன்ல புடிச்சு வச்சுக்கிறான். அப்ப அங்க இறந்து போன ஒருத்தரோட உடலை பாக்குறான். நேரா அவர் சட்டப்பையில கை விட்டு அவர் பர்ஸ்ல இருந்து அவரோட ஐடி கார்டை எடுத்துக்கிறாரு. எல்லாரையும் கூப்பிட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பாடியோட ஐடி கார்டு எல்லாத்தையும் எடுங்க, ஒரு பேக்ல கலெக்ட் பண்ணுங்க, ரிட்டர்ன் போனோம்னா அவங்க குடும்பத்துல அதை கொடுக்கலாம், அது அவங்களுக்கு ஒரு நினைவுகளா இருக்கும், சீக்கிரம் அந்த வேலையை பாருங்க அப்படிங்கிறான். இதுக்கும் அந்த டயஸ் சத்தம் போடுறான், நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க, உடனே கிளம்புவோம், காத்து வேற அதிகமா அடிக்குது, புயல் இந்த பக்கம் வருது போல அப்படி இப்படிங்கிறான். எல்லாரும் நம்ம அட்டாவா சொன்ன மாதிரி தான் வேலையை பாக்குறாங்க. ஆனா டயஸ் அதை கண்டுக்காம அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கான். அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி கோவம் வருது. அப்ப அட்டாவா அவரோட துப்பாக்கி அங்க கிடக்கிறது கவனிக்கிறாரு. வேகமா போய் துப்பாக்கி எடுக்க போனா துப்பாக்கி ரெண்டா உடைஞ்சு கிடக்கு. இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டு அங்க புல்லட் இருக்கிறத பாக்குறாரு. இது அவர் கொஞ்சம் உதவியா இருக்கும். கிடைக்கிற புல்லட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாப்ல. அதே இடத்துல நம்ம அட்டாவா ஒரு லெட்டர் எழுதிருப்பார்ல, அந்த லெட்டர் இருக்கு. அதை பார்த்தப்ப அவரோட மனைவி அவர் திரும்ப வந்த மாதிரி அவருக்கு தோணுது. இந்த பக்கம் எல்லாரும் அந்த ஐடியா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுறாங்க. சரி வாங்க கிளம்பலாம்னு சொல்ல போறப்ப அங்க டால்கெட்னு ஒருத்தர் இருக்காப்ல, அவர் ஒரு சீனியர் ஸ்டாஃப். அவர் எல்லாரும் நிக்க சொல்லி இறந்து போனவங்களுக்குலாம் ஒரு நிமிஷம் நம்ம மௌன அஞ்சலி செய்யலாம், அவங்க ஆத்மா சாந்தி அடைக்கணும் நம்ம வேண்டிக்குவோம் வாங்கன்னு இவங்களை சுத்தி கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான நபர்கள் இறந்து கிடக்குறாங்க. நம்ம டால்கெட்டுக்கு பயங்கரமான கடவுள் நம்பிக்கை. நடந்த எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு, நடக்க போறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், கடவுள் சொல்ற வழியை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ட்டு ஒருவன் மனம் உருகி வேண்டி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போக போக பனியோட அடர்த்தி ரொம்ப அதிகமா இருக்கு, நடக்கவே முடியல. ஒரு மாதிரி தத்து தருமா நடந்துகிட்டே இருக்கிறாங்க. புயல் காத்து வேற அடிக்க ஆரம்பிக்குது. முன்னாடி என்ன இருக்குன்னு தெளிவா தெரியல. இப்ப 6 பேர் தான் இருக்கிறாங்க. அதுல பலனருக்கு கால்ல அடிபட்டு இருக்கும்ல, அதனால அவன் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா தடுமாறி நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஒரு இடத்துல பலனரி தட்டிக்கு உழுவுறான். அங்க ஒரு ஓநாய் கூட்டம் வந்துருது. பலனரிய ஓநாய் கூட்டங்கள் தாக்குதல் பண்றத நம்ம அட்டாவா கவனிக்கிறான். அட்டாவா கூட சேர்ந்து மத்த எல்லாரும் அப்படியே கத்திக்கிட்டே நேரா அங்க தாக்குதல் பண்ணிட்டு இருக்க ஓநாய் கூட்டத்தை நோக்கி வராங்க. பண்ணையோட அடர்த்தி அதிகமா இருக்கிறதுனால அவங்களால ஒழுங்கானவே நடக்க முடியல. இருந்தாலும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே வராங்க. இவங்க கத்திக்கிட்டு வர சத்தத்தை கேட்டு ஓநாய்கள் அங்கிருந்து போயிருது. போய் பலனரி கிட்ட பாக்குறாங்க. குத்தூரு கொலையுருமா கிடக்குறான். அட்டாவா மத்த எல்லாருக்கும் என்ன சொல்றதுனே புரியல. கொஞ்ச நேரத்துல பலனரி இறந்துடுறான். அவனுடைய ஐடி கார்டையும் எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த காட்டை நோக்கி தான் போறாங்களே. இருட ஆரம்பிக்குது. இருட்டுறதுக்குள்ள அங்க போயிடணும்ட்டு வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. டயஸ் திட்டிக்கிட்டே வரான், இது ஒரு நல்ல ஐடியா வேலை அப்படி அப்படிங்கிறான். ஆனா அந்த காட்டுக்குள்ளேயும் ஓநாய்கள் இருக்கு. இது நம்ம அட்டாவாக்கு நல்லாவே தெரியுது. தெரிஞ்சதான் அதை நோக்கி போறாரு. அப்ப சைடுல இருந்து ஒரு ஓநாய் கூட்டம் இவங்களை துரத்திக்கிட்டு வேகமா வருதுங்க. அட்டாவும் எல்லாரும் வேகமா குடுகுடுன்னு அந்த பனியில அப்படியே கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள நுழையறாங்க. ஓரளவுக்கு சுத்தி மரங்கள் இருக்க இடத்துக்குலாம் வந்துட்டாங்க. அட்டாவா அவன் கையில இந்த பிளைட்டோட பெட்ரோல் எடுத்துட்டு வந்துருப்பானே, அதை பயன்படுத்தி சுத்தி இருக்க விறகு எல்லாத்தையும் அள்ளி வேகமா நெருப்ப மூட்டுறான். இவங்களுக்கு சுத்தி ஓநாய்கள் நிக்குது. கண்ணாமண்ணன் ஊளை விட்டுட்டு இருக்குங்க. அப்படி ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நெருப்ப நல்லாவே மூட்டிடுறாங்க. அப்ப அந்த மொத்த ஓநாய்களுக்கு நடுவுல ஒரு ஓநாயோட சத்தம் மட்டும் தனியா பயங்கர சத்தமா கேக்குது. நம்ம அட்டாவா அப்படியே ஃபுல்லா கவனிக்கிறான். இதுதான் இந்த கூட்டத்தோட தலைவன். தலைவனே இங்க இருக்கிறான். அப்படின்னா நம்ம எல்லாரும் இதுங்களுக்கு ஆபத்தா இருக்கிறோங்கிறது அதுங்களுக்கு நினைக்குது. நம்மளுக்கு எதிராக சண்டை போடணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்களே. இதுங்களை சமாளிக்கிறதுக்கான ஒரே வழி இதுங்களுக்கு எதிராக நம்ம சண்டை போடுறது மட்டும்தான். அதுக்கு நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தரா ஒற்றுமையா இருக்கணும். எந்த அளவுக்கு இதுங்களை சமாளிச்சு நம்ம இந்த கூட்டத்துக்களோட எல்லை பகுதியிலிருந்து வெளியில போறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் நெருப்ப மூட்டுறதுக்கு பக்கத்துல இருக்க விறகுகளை எடுத்துட்டு வந்து நெருப்புல போட்டுட்டு அப்படியே சுத்தி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஒட்டாவா அவர் ஒரு புல்லட்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பார்ல, அந்த புல்லட் ஒரு ஷாட்கன் புல்லட். அதை ஒரு கம்பள சொருகி வச்சுக்கிட்டு ஓநாய்கள் கிட்ட வரப்ப புல்லட்டோட மேல் பகுதி ஓநாய் மேல படுற மாதிரி நம்ம குத்துனானா போதும், புல்லட் வெடிக்கும். ஓநாய்கள் சாவறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆளாளுக்கு கையில ஒண்ணு எடுத்துக்கங்க, என்கிட்ட நிறைய புல்லட் இருக்கு அப்படிங்கிறான். ஆனா அங்க உட்காந்துருக்க டயஸ் மட்டும் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நீ சொல்றது
சொன்னது எதுவுமே சரியா நடக்கல. காட்டுக்குள்ள வந்தா பாதுகாப்பா இருக்கலாம்னு சொன்னேன். இங்க பார்த்தா நம்மள சுத்தி ஓநாயெல்லாம் நின்னுகிட்டு இருக்கு. அதையும் அதோட கூட்டத்தோட தலைவர் வேற வந்திருக்குன்னு சொல்ற. உனக்கு விவரம் தெரிஞ்சதா பேசுறியா இல்ல சும்மா நீ தான் பெரிய கெத்துன்னு காட்டுறதுக்காக இப்படி சீன் போட்டுட்டு இருக்கான்ட்டு அட்டாவை பார்த்து கண்ணாபின்னு திட்டுறான். அட்டாவும் டயாஸ் கிட்ட நீ ரொம்ப பேசுற வாய மூடு அப்படி இப்படின்னு இவரு திரும்ப பேசுறாரு. அப்ப டயாஸ் அட்டாவை அடிக்க வேணாம் அப்படியே ரெண்டு பேரும் கீழே விழுந்து புரள்றப்ப இவங்க தலைக்கு பின்னாடி அந்த ஓநாய் கூட்டத்தோட தலைவன் ஓநாய் ஒண்ணு இருக்கும். அது வந்து நிக்குது. எல்லாரும் அப்படியே அந்த புல்லட் மாட்டிருக்க கம்ப எடுத்து நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த ஓனை அப்படியே உங்க 5 பேரும் ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து போயிருது. டயஸுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அப்படியே போய் அமைதியா உட்கார்றான். அட்டாவா வந்து கையில ஒரு கத்தியை கொடுத்து நான் சொன்ன மாதிரி கம்ப புல்லட்ல மாட்டி வேலையை பாரு அப்படிங்கிறாரு. டயஸும் அவசரப்பட்டு பேசிட்டு நான் மன்னிச்சுக்கன்னு சொல்லி வாய மூடல. அவங்க மேல இன்னொரு ஓனாய் வந்து பாயுது. அவனை போட்டு கடிக்க பாக்குது. சுத்தி இருக்கவங்க எல்லாரும் டக்குன்னு அவங்க கையில அந்த புல்லட் மாட்டிருந்த குச்சி வச்சிருப்பாங்களா அதை வச்சு அந்த ஓனை முதுகுலே போட்டு அமுக்குறாங்க. புல்லட் வெட்டிக்குது. ஓனாய் ஸ்பாட்லே காலி. டயஸ் கையில இருக்க கத்தியால அப்படியே எந்திரிச்சு செத்து போன ஓனாயை பார்த்து கண்ணா பின்னாடி குத்துறான். அட்டவா அவங்க நண்பர்கள் எல்லாம் சரி விடு டயஸ் செத்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பின்னாடி இந்த ஓநாய்க்கள் எல்லாம் பயங்கரமா ஊழையிடுதுங்க. அப்ப அட்டாவா இதுக்கு எதிராக நம்ம சண்டை போடணும். அதுங்களை விட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள்னு நம்ம காட்டணும். இங்க செத்து கிடக்கிற ஓனாய அதுங்களுக்கு முன்னாடியே சமைச்சு திம்மோன்னு அந்த ஓனாயோட தோலை உரிச்சுட்டு அப்படியே எரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. திங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நம்ம அட்டவா சொன்ன மாதிரியே திங்கிறாங்க. சுத்தி ஓநாய்கள் எல்லாம் ஊழ விட்டுக்கிட்டே இருக்குங்க. அதை கேட்ட டயஸ் இதுங்க என்ன அடங்க மாட்டேங்குது பாருன்ட்டு அங்க அந்த எரிச்சுக்கிட்டு இருக்காங்களா ஓநாய். அந்த ஓநாயோட கழுத்தை அறுத்து மண்டை அப்படியே தூக்கி அந்த கூட்டத்துக்குள்ள எரியறான். இத பார்த்து அதுங்க பயப்படும் பாரு அப்படின்னு கத்துறான். ஆனா அந்த ஓநாய்கள் எல்லாமே இப்ப ரொம்ப ஆக்ரோஷமா கத்துதுங்க. அந்த சத்தத்தை கேட்கிறப்ப இங்க இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. டயஸ் அப்படியே தலையை குனிஞ்சு நிக்கிறான். அப்படியே கையில கொஞ்சம் நெருப்பு எடுத்துக்கிட்டு இதுக்கு மேல இங்க நிக்க வேணாம் வாங்க இன்னும் காட்டுக்குள்ள போவோன்ட்டு அப்படியே அந்த காட்டுக்குள்ள மெல்லமா நடக்கிறாங்க. அது ஒரு மலைக்காடு கொஞ்சம் சருகலா தான் இருக்கும். அப்படியே மெல்லமா கீழே இறங்கிக்கிட்டே போறாங்க. போய் ஒரு இடத்துல இப்போதைக்கு இங்க உட்கார்ந்துருப்போம். ஓநாய்கள் பக்கத்துல இல்லங்கிற மாதிரி தெரியுது. விடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பலான்ட்டு ஆளுக்கு நெருப்ப மூட்டிட்டு எல்லாரும் சுத்தி உட்கார்ந்துக்கிறாங்க. அப்ப டயஸ் எனக்கு கடவுள் நம்பிக்கைன்னு எதுவுமே கிடையாது. அதனாலதான் எனக்கு கோவம் அதிகமா வருது. உங்க யாரையும் நான் நம்பல. என்ன தப்பா எடுத்துக்காதீங்கட்டு ஒரு மாதிரி மன உருகி பேசுறான். அப்ப அங்க இருக்க ஹென்ரிக்கு டக்குன்னு முழிச்சு பாப்பா எங்க பாப்பா இருக்க வீட்டுல இருக்க அந்த வந்துடுற அப்பா அப்படி இப்படிங்கிறப்பல அப்ப பக்கத்துல உட்காந்துருக்க ஜாக்சன் அப்படியே ஹென்ரிக்க ஒண்ணுல தூங்குன்னு சொல்லி தூங்க வச்சிடறான். அப்ப கோத்திருக்க டலகட் அவன் தான் சீனியர் ஸ்டாஃப் எல்லாரையும் பத்தி தெரியும் அவனுக்கு. ஹென்ரிக்கோட பொண்ணு சமீபத்தில் இறந்து போயிட்டா. அவன் இறப்பு கூட இவனால போக முடியல. இப்படி ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கப்பலாம் அவன் பொண்ணு நினைப்பு வந்ததா இப்படி பேசுவானேன்ட்டு அவரு ஹென்ரிக்கோட வாழ்க்கையில் நடந்த சோக கதையை சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவளை நான் பார்க்க போறேன்னு சந்தோஷத்துல நான் இருந்தேன்ட்டு அவர் கதையை சேர்த்து சொல்றாரு. அங்க இருக்க டயஸ் கதை எல்லாம் நல்லா இருக்குப்பா தொடர்ந்து சொல்லுங்க பாட்டு. அவன் ஒரு மாதிரி கலகலப்பா பேசுறான். எல்லாருக்கும் அது ஒரு மாதிரி மன ஆறுதல் ஆகுது. அந்த கஷ்டத்துல ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அட்டாவா நான் சின்ன வயசுல இருக்கப்ப எங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பா ரொம்ப நம்பிக்கையா பேசுவாரு. அவர் ஒரு நோயினாலதான் இறந்தாரு. எல்லாருக்கும் ஒரு நாள் இறப்பு வராதான் போகுது. அதை எதிர்த்து சண்டை போடுறதுக்கான திறமை நமக்கு வேணும்ட்டு எனக்கா ஒரு கவிதை எழுதி கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நான் எதிர்த்து போறானாலும் அந்த கவிதையை பத்தி நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன ஒரு கவிதையை பத்தி யோசிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நம்ம அட்டாவா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் ஃபீல் பண்றது மத்த எல்லாருக்குமே புரியுது. அப்ப திடீர்னு பனி கொஞ்சம் அதிகமா பேய ஆரம்பிக்குது. அப்ப எட்டாவை எந்திரிச்சு பாக்குறான். பனி ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம இங்கே இந்த மரத்துக்கு கீழே தூங்குன்ட்டு நைட் அங்கேயே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலைல விடிஞ்சதுக்கு அப்புறம் ஹென்ரிக் இருக்கிறான அவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். அந்த பனியிலே உறைஞ்சு இறந்து போயிருக்கான். நம்ம அட்டாவா ஹென்ரிக் நெஞ்சில் அடிச்சு தேம்பி அழுகுறாப்ல. ஆனா ஹென்ரிக் கண்ணை திறக்கவே மாட்டேங்கிறான். நம்ம அட்டாவா போய் அப்படியே ஓரமா உட்காந்துக்கிட்டு அவர் எழுதின லெட்டரை தான் எடுத்து படிக்கிறாரு. அப்படியே எல்லாருமே ஹென்ரிக் இறந்த சோகத்துல தான் இருக்கிறாங்க. அட்டாவா எந்திரிச்சு வாங்க உடனே கிளம்புட்டு அங்க பக்கத்துல வெட்டுப்பட்ட நிலைமையில ஒரு மரம் இருக்கிறது கவனிக்கிறாப்ல. மரம் வெட்டுப்பட்டு இருக்கு அப்படின்னா மனுஷங்க பக்கத்துல இருக்க வாய்ப்பு அதிகம். சீக்கிரம் வாங்க ஒரு ஆறு ஓடுற சத்தம் கேக்குதுன்ட்டு வேகமா அந்த மலையோட விளிம்புக்கு வராங்க. பார்த்தா அந்த மலைக்கும் அந்த பக்கம் இருக்கிற மலைக்கு நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. அதை தாண்டி தான் போகணும் வேற வழி கிடையாது. அப்ப அட்டாவா சொல்றான் உள் ஜம்ப்னு ஒரு மரம் இருக்கு. அதுபடிதான் நம்ம தாண்டணும். நம்ம இதுல வெயிட் கம்மியா இருக்கிற ஒரு ஆள் இடுப்புல ஒரு கயிறை கட்டிக்கிட்டு இங்கேருந்து தாண்டி அந்த பக்கம் இருக்க மரத்து மேல உழுகணும். மரத்தை புடிச்சுக்கிட்டு கொண்டு போன கயிறோட இன்னொரு முனையை அங்க அந்த மரத்திலே கட்டி விட்டுட்டா நம்ம அந்த கயிறை புடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு அந்த பக்கம் வந்துடலாம். ஜாக்சன் நீ தான் வெயிட் கம்மியா இருக்கிற நீ தான் போகணும் அப்படிங்கிறப்பல ஜாக்சன் ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கு. ஆனா வேற வழி கிடையாது. சர்வே பண்ணி ஆகணும்ல. அதனால குட்டுக்குடுன்னு ஓடி மலையில இருந்து தப்பி அந்த பக்கம் இருக்க மரத்து மேல பாயிறான். ஆனா அவன் கட்ட நேரம் இந்த பக்கம் கட்டி இருக்க கயிறை உந்துக்குது. இதை கவனிச்ச டயஸ் டக்குன்னு போய் அந்த கயிறை பிடிச்சிடறான். பின்னாடியே டார்கெட் வந்து பிடிக்கிறான். நம்ம ஒட்டாவா வந்து அப்படியே 2 பேரும் பிடிச்சு வேகமா இழுக்கிறாங்க. அந்த பக்கம் போன ஜாக்சன் என்ன தெரியல. ஜாக்சன் எல்லாம் ஓகேவான்னு சொல்லி கத்துறப்ப நம்ம ஜாக்சன் அங்கிட்டு இருக்க ஒரு மரத்தை பிடிச்சிட்டான் போல. நான் ஓகே கயிறை கட்ட போறேன் அந்த பக்கம் கயிறை நல்லா ஸ்ட்ராங்கா கட்டுங்க அப்படிங்கிற
அப்படிங்கிறப்பல அதே மாதிரி கயிறையும் கட்டிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டயஸ் தான் போறானு. ஆனா வேகமா டக்கு டக்குன்னு போக ஆரம்பிச்சிடறான். நம்ம அட்டாவா அங்க நிக்கிற டால்கெட்டை பார்த்து அடுத்து நீங்க போங்க அப்படிங்கிறப்பல டால்கெட் எனக்கு வசனம்னா ரொம்ப பயம், நீ போ, அதுக்கப்புறம் பின்னாடி நான் வரேன்ட்டு நம்ம அட்டாவாவை அனுப்பிச்சு விட்டுறாப்ல. அட்டாவும் டக்கு டக்குன்னு புடிச்சிட்டு போறாரு. அப்படியே டால்கெட்டுக்கு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கு. ஒரு மாதிரி மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கைத்தல் தொங்கிக்கிட்டு அந்த பக்கமா வந்துகிட்டு இருக்காரு. ஸ்லிப்பாய் கீழே விழுந்தா பாடி கூட கிடைக்காது, அவ்வளவு பெரிய விழும்புது. டால்கெட்டுக்கு போக போக ரொம்ப பயமாகுது. திடீர்னு ஒரு இடத்துல அப்படியே நின்னுக்கிறாரு. அந்த பக்கம் இருந்து எல்லாரும் கத்துறாங்க வேகமா வாங்க டால்கெட்டுன்னு. இவரு டக்குன்னு வேகமா வர பாக்குறப்ப அந்த கையில அருந்துக்குது. அப்படியே நேரா அந்த பக்கம் இருக்க மரத்துல மோதி எல்லா கிளையில அடிச்சு பொத்து பொத்துன்னு வந்து தரையில உழுவுறாரு. கை கால் எல்லாம் ஒட்டஞ்சிருச்சு, நகர கூட முடியல. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்கப்ப அவருக்கு அவரோட பொண்ணு நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே பொண்ணு இங்கதான் இருக்க சந்தோஷத்துல ஒரு மாதிரி சிரிக்கிறப்ப உளுந்து கிடக்கிற அவரை நிறைய ஓநாய்கள் வந்து கடிக்க ஆரம்பிக்குது. ஓநாய்கள் கடிச்சிட்டு இருக்க சத்தத்தை கேட்டோனையும் மேல நிக்கிற மத்த 3 பேர் குடுக்குன்னு கீழே கத்திக்கிட்டே வராங்க. அவங்க வந்து சேர்றதுக்குள்ள டால்கெட் அந்த ஓநாய்கள் இழுத்துட்டு போகுது. இதை கவனிச்ச டயஸ் மரத்துல இருந்து பொத்துன்னு வந்து விழுந்துடுறான். அவன் கால் நல்லா அடிபட்டுருது. அட்டாவா வந்து அப்படியே கோமா கத்துறான். டயஸ் கீழே கால் அடிபட்டதுல துடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அட்டாவா ஜாக்சன் டயஸ் இப்ப 3 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்களே. அட்டாவா சரி வாங்க முன்னேறி போன்ட்டு இவங்க 3 பேரும் அப்படியே அந்த பனியில பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. டயஸால ஒரு கட்டத்துக்கு மேல நடக்கவே முடியல, வலி அதிகமாயிட்டே இருக்கு. அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு நொண்டி நொண்டி நடந்து வந்துகிட்டே இருக்கிறான். ஒரு வழியா ஆத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆத்த ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனானா போதும் ஏதாவது வீடு கிடைச்சிரும்ட்டு 3 பேர் வேகமா நடந்து போறாங்க. ஆனா டயஸால சுத்தமா நடக்கவே முடியல. அப்படியே அங்க உட்கார்ந்துடுறான். ஜாக்சனுக்கு ஒண்ணும் புரியல. நேரா போய் டயஸ பார்த்து கத்துறான், என்னடா பிரச்சனை, நடடா போயிடலாம் அப்படி இப்படிங்கிறான். நம்ம அட்டாவா நான் வேணும் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ரெடி பண்றேன், அதை தூக்கிட்டு போறேன் உடனே அப்படிங்கிறான். ஆனா நம்ம டயஸ் இல்ல அப்படிலாம் பண்ண வேணாம், உங்களோட வேகம் ரொம்ப கம்மியாகும், ஓநாய்கள் ஈஸியா வந்து உங்களை பிடிச்சிரும், அப்புறம் 3 பேருமே செத்து போயிருவோம். இந்த இடத்த பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த மாதிரி ஒரு இடம் தான் என்னோட கடைசி நிமிடங்களா இருக்கும்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இறக்க போறதை நினைச்சு நான் கவலைப்படல, இருக்க போற இந்த கொஞ்ச நிமிஷங்களையும் நான் ரசிச்சுக்கிட்டே சாக போறேன், அதனால நீங்க கிளம்பி போங்கன்னு இவன் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறான். அவன் பேசுறது எல்லாமே கரெக்டா இருக்கு. இவனுக்காக இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டோ இல்ல இவனை தாங்கி தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாலோ ஓநாய்கள் ஈஸியா வந்து பிடிச்சிரும். டயஸும் ஒரு மனதோட தான் இதை சொல்றானே, அதனால டயஸோட போக்குக்கே விட்டுறாங்க. அட்டாவா நேர போய் டயஸ பார்த்து ரொம்ப நன்றி நண்பா அப்படிங்கிறான். டயஸும் அதே நன்றியை சொல்றாப்ல. டயஸ் அங்கேயே விட்டுட்டு இவங்க 2 பேர் போயிடுறாங்க. டயஸ் அந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே அங்கேயே அமைதியா உட்கார்ந்துருக்கான். தூரத்துல ஓநாய்கள் ஊழல் விடுற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஜாக்சன் அட்டாவா மட்டும் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஜாக்சன் அட்டாவா கிட்ட நீ நம்ம கம்பெனியோட செக்யூரிட்டி, அன்னைக்கு பார்ல அவ்வளவு சண்டை நடந்துட்டு இருக்கப்ப கூட நீ அமைதியா தான் இருந்த, கையில துப்பாக்கி எடுத்துட்டு என்னடா வெளியில போறானேன்ட்டு நான் உன பின்தொடர்ந்தே வரப்ப ஒரு விஷயம் கவனிச்சேன், ஒன்னு நீ சூசைட் பண்ணிக்க பார்த்த, அப்படி ஒரு முடிவு எடுத்த நீ இப்ப ஏன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு இப்படி ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு நம்ம அட்டாவா இதுதான் நடக்கணும், நம்ம கையில எதுவுமே கிடையாது, அப்படி நடத்தணும் நம்ம தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும் நம்ம நினைச்சாலும் அது சரியா நடக்குமான்னு நம்மளால சொல்லவும் முடியாது, அன்னைக்கு சூசைட் பண்ணிக்க நினைச்சேன்னா அதை ஏன் பண்ணாம விட்டேன்னு எனக்கு தெரியல, சாகணும்னு ஒரு எண்ணத்துலதான் இருக்கிற, இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து உயிர் தப்பிக்கணும்னு மனசு தோணுது, நீ கேட்கிற கேள்விக்கு எனக்கு சரியான பதில் இல்ல, ஆனா எதையோ நோக்கி போறான்னு மட்டும் தோணுது அப்படிங்கிறான். ஜாக்சன் ஒண்ணு சொல்ல அப்படி கேட்டுட்டு பேசாம அட்டாவா கூட நடக்கிறாப்ல. அப்ப மறுபடியும் 2 ஓநாய்கள் இவங்கள நோக்கி ஒட்டியாடுது. 2 பேரும் குடு குடு குடுன்னு ஓடுறாங்க. அப்ப ஜாக்சன் சரிக்கு பக்கத்துல ஓடி இருக்க ஆத்துல விழுந்துறான். ஆத்து தண்ணி பட்டு வேகமா போகுது. இத பார்த்தனே அட்டாவா ஜாக்சன் பேரை கத்திக்கிட்டே இனி ஜாக்சன் நான் வரேன்ட்டு பின்னாடியே ஓடியாடுறாப்ல. அவர் ஒரு இடத்துல வந்து ஆத்துல குதிச்சு நம்ம ஜாக்சனை பிடிக்க போறாரு. ஜாக்சனை தண்ணி வேகமா இழுத்துட்டு போய் ஒரு மரத்து கிட்ட சொருகுது. அந்த மரத்து கீழே இருக்க பாறையில ஜாக்சனோட கால் மாட்டிக்குது. அட்டாவா நேரா போய் ஜாக்சன் மேல தூக்க பாக்குறான். ஆனா பாறை கீழே மாட்டிக்குது. ஜாக்சனால மேல வரவே முடியல. ஜாக்சன் மேல வரதுக்கும் தண்ணிக்கும் நடுவுல ஒரு 1/2 இன்ச் கூட கேப் இருக்காது. அதுக்குள்ள ஜாக்சன் மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு கிடக்குறான். அட்டாவா எப்படியா ஜாக்சன் தூக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துல ஜாக்சனோட உயிர் அந்த இடத்துல போயிருது. அட்டாவால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே காண்டாகுது அட்டாவாக்கு. கரையோரமா வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறான். இவனுக்கு சுத்தமா கடவுள் நம்பிக்கையே கிடையாது. ஆனா இப்ப இங்க நடந்தது எல்லாத்தையும் உன்னால சரிப்படுத்த முடியுமா? முடியும்னா பண்ணு, இல்லைன்னா என்ன ஒரே நிமிஷத்துல சாகடி, இப்படி போட்டு என்ன படுத்துறியன்ட்டு வானத்தை பார்த்து கத்திட்டு அட்டாவா தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறான். இது வரைக்கும் இறந்து போன எல்லாரோட ஐடி கார்டும் ஜாக்சனோட பேக்ல தான் இருக்கும். அந்த பேக்கை தூக்கிக்கிட்டு அப்படியே தத்து தடு மாதிரி நடக்கிறான். தண்ணிக்குள்ள இருந்து உளுந்து எந்திரிச்சுப்பானா, அதனால உடம்பு பயங்கரமா குளிருது. ரொம்ப நேரம் அவனால நடக்கவே முடியல. அப்படியே ஒரு இடத்துல போய் முட்டி போடுறான். ஜாக்சனோட பேக்ல இருந்து மத்த எல்லாரோட ஐடியும் எடுக்கிறாப்ல. அவருக்கு என்ன தோணுதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தரோட ஐடியில இருக்கிற போட்டோவெல்லாம் பாக்குறப்ப அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அது எல்லாத்தையும் அவருக்கு முன்னாடியே அடுக்கி வைக்கிறாப்ல. கடைசியா இவர் ஒரு லெட்டர் எழுதிருப்பார்ல, அந்த லெட்டரையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே சுத்தி
சுத்தி பாக்குறாரு. வெறும் மிருகங்களோட எலும்புகளா இருக்கு. அங்க இவனை சுத்தி ஏகப்பட்ட ஓநாய்கள் வந்து நிக்குது. அந்த இடத்துல தான் அந்த ஓநாய் கூட்ட தலைவன் இருக்கிறான். நம்ம அட்டாவாக்கு ஒரு விஷயம் புரியுது. அவன் இப்ப இருக்கிறது அந்த ஓநாய்களோட கூடாரம். இவ்வளவு நேரம் ஓநாய்கள் கூடாரத்துக்கு சுத்து வட்டாரத்துக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருந்தான். இப்ப ஓநாய் வாழ்ந்துகிட்டு இருக்கு, அதோட கூடாரத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கான். அப்படியே அட்டா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாப்ல. அவரோட ஐடியா எடுத்து உள்ள இருக்க ஒய்ஃப் போட்டோவை பார்த்துட்டு அதையும் அங்க அடுக்கி வைக்கிறாரு. அவர் பேக்ல ஒரு சில பாட்டில் இருக்கு, அதெல்லாம் எடுத்து கையில மாட்டிக்கிறாரு. ஒரு கத்தி எடுத்து கையில புடிச்சுக்கிட்டு ஒரு டேப்பால எல்லாத்தையும் சுத்திட்டு அட்டாவோட அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருப்பார்ல, அந்த லெட்டரை பத்தி நினைக்கிறாரு. அதுல சாவ அவனுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, ஆனா அது இன்னைக்கான தேதியிலும் இல்ல. இன்னைக்கு அவன் வீழ வேண்டிய இடம் மண்ணில் இல்ல, சூழ்நிலை அவனை அழிக்குது, மூச்சை குறைக்குது, எதிர்காலத்தை மங்கடிக்குது. ஆனாலும் அவன் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறான். சில மனுஷங்க வாழ ஆசைப்படுறாங்க, சில மனுஷங்க தோக்க மறுக்கிறாங்க. இவங்க தான் எப்பவுமே உயிரோடு இருப்பாங்க. இன்னும் ஒரு போர் மிஞ்சி இருக்கு, இன்னும் ஒரு புன்னகை காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வர வேண்டிய மரணம் போயிட்டு நாளைக்கு வா, இன்னைக்கு நான் வாழ்த்துக்களோட வாழ போறேன்னு இது அப்படியே சொல்லிக்கிட்டு சுத்தி இருக்க ஓநாய்க்கு எதிராக சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம அட்டாவா ஒரு மூலையில உளுந்து கிடக்குறாரு. ஓநாய் கூட எப்படி சண்டை போட்டாரு, அவர் உயிரோட இருக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனா அவரை சுத்தியும் ஓநாய்கள் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி கிடக்குங்க. அதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான நல்ல படங்களை பாக்குறதுக்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.